ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் பேசிக் டெய்லரிங் கிளாஸ் தாங்க பார்க்க போகிறோம். தொடர்ந்து 3 வாரம் என்னால் கிளாஸ் போட முடியலை. வீட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. நேற்று கண்டினியூவாக போடலான்னு பார்த்தா நேற்று பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டோம். அதனால நான் காலையில் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம், போட முடியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்கே உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் போட்டுறணும் அப்படின்ட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த பேசிக் டெய்லரிங் கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பேசிக் டெய்லரிங் கிளாஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டெய்லரிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், அதுவும் பேசிக் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட்ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஒர்க்கில் நோட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நோட்டு எந்த மாதிரியான நோட்டு எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நம்ம அன்ரூல்டு நோட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த 2 சைடுமே கோடு போடாத நோட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த நோட்டு வேணாம் அப்படின்னா ஒன் சைடு கோடு போடாததும் இன்னொரு சைடு கோடு போட்ட நோட்டும் எடுத்துக்கலாம். ரெக்கார்டு நோட்டு இந்த சைடு பிளெயினாக இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் தைக்கும் பொழுது இந்த சைடு வரைபடமும் இந்த சைடு எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நோட்டு கண்டிப்பாக இது போல் லாங் சைஸ் நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வாங்கிக்கங்க. அப்படி இல்லாட்டினா இந்த கண்ணாடி ஸ்கேல்லையே லாங் ஸ்கேல் வாங்கிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்கேல், இது நம்ம குட்டியாக படம் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லாங் ஸ்கேலும் வாங்கிக்கணும், ஷார்ட் ஸ்கேலும் வாங்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பென்சில் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். பென்சில் நம்மளுக்கு படம் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் வாங்கிக்கங்க. நம்ம படம் வரைகிறதுக்கு அப்பப்போ ஷார்ப் பண்ணுறதுக்கு ஷார்ப்னர் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரப்பர் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பென் நம்மளுக்கு தேவைப்படும். பென்னு ப்ளூ கலர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலர் பென் வாங்கிக்கங்க. இது மாதிரி பிளாக், ரெட், அப்புறம் க்ரீன் கலரும் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் பென் நீங்கள் வாங்கிக்கங்க. இது எதுக்காக வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரைபடம் வரையும் பொழுது கலர் பென்னில் வரைஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஹெட்லைன் எழுதுறதுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பென் வேணுமோ அந்த பென் வாங்கிக்கங்க. இது தாங்க நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ். அடுத்த மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லரிங் மிஷின். புதுசாக நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு சின்ன மிஷின் தான் தேவைப்படும். அதில் எது பெஸ்ட்டான மிஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஷா வாங்கலாம், ஜெனித் வாங்கலாம், சாகர் வாங்கலாம். இப்போ நீங்கள் மிஷின் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கடைக்கு நீங்கள் போனீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க இந்த மிஷின் நல்லாயிருக்கும், இந்த மிஷின் நல்லாயிருக்கும்னு கடைக்காரவங்களே சொல்லிடுவாங்க. அதனால நீங்கள் புதுசாக பழகிறதுக்கு சின்ன மிஷின் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான மிஷின். அதில் உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ அதை வாங்கிக்கங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புது மிஷினாகவே வாங்கிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழைய மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா அதிலே ஆல்ரெடி சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா புதுசாக நீங்கள் தைக்க போகிறனால மிஸ்டேக்குகள்லாம் உங்களுக்கு சரி பண்ண தெரியாதா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன மிஷின் வாங்கிக்கங்க, புது மிஷினாகவே வாங்கிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு
தேவையானது பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து நம்ம எந்த வகை கிளாத் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது போல நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்ல காட்டன் கிளாத்தா இருக்கிற மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெட்டி தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி காட்டன் கிளாத், லைனிங் கிளாத் இந்த மாரி யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டினா இதுவும் என்னால காசு குடுத்து வாங்க முடியாதா அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வேஷ்டி சேலை இருக்கும். அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிப்பா தான் இருக்கும். அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா வந்து நம்ம டெய்லரிங் கத்துக்கிறதுக்கு லைனிங் கிளாத், அப்படி இல்லாட்டினா கவர்மெண்ட் வேஷ்டி சேலை, அப்படி இல்லாட்டினா காட்டன் கிளாத்து, இந்த வகை துணிகள் வந்து நீங்க கொண்டு தைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து தையல் வந்து சூப்பரா இருக்கும். எடுத்ததுமே பூனம் கிளாத், அந்த நொழு கிளாத்தெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புதுசா வந்து டெய்லரிங் கத்துக்கிறதுக்கு இந்த வகை கிளாத்தை தான் யூஸ் பண்ணணும். இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே நம்மளுக்கு வந்து ₹30 அந்த ரேட்ல தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெய்லரிங்க்கு தேவையானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டேப் தேவைப்படும். அதாவது இன்ச் டேப்பு. இது பார்த்தீங்கன்னா, இன்ச் டேப் இருந்தா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மனால அளக்க முடியும். எது ஒண்ணுனாலுமே நம்மளுக்கு வந்து அளந்து வந்து கட் பண்ண முடியும். இது போல டேப் வந்து வாங்கிக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் இருக்கும். இது போல உங்களுக்கு வந்து நல்லா லைட் கலரா இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கா, அதாவது சென்டிமீட்டர்ல வந்து நம்ம அளவு எடுப்போம். பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ச்ல வந்து அளவு எடுக்கக்கூடியது. பெரிய நம்பர் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்வீஸான டெய்லர்ஸ்லாம் பெரிய நம்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பேசிக் பழகுறவங்க, பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த சின்ன நம்பர்ல தான் நம்ம அளப்போம். பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா இது 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச்சுன்னு வரிசையா இருக்கும். இந்த 1 இன்ச்சுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நடுவுல உள்ள கோடு பார்த்தீங்கன்னா டார்க்கா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோடு பாருங்க டார்க்கா இருக்கா. இது பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச், அதாவது 1.5 அந்த மாதிரி வரும். அதுக்கு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கோடு நீளமா இருக்கா. இது பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச், 1.25 அந்த மாதிரி வரும். 1.25 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சுன்னு இப்படி வரிசையா வரும். ஓகேங்களா? அதனால நம்ம பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல இன்ச் டேப் வந்து கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். இது வந்து வாங்கிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கிங் சாக் பீஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது போல் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாக்ஸே நம்மளுக்கு வந்து ₹40 தான் கிடைக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒயிட் கலரும் வச்சுக்கோங்க, கலராக உள்ளதும் யூஸ் பண்ணிக்கங்க. டார்க் கலர் எல்லாத்துக்குமே லைட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த சாக் பீஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து வாங்கிக்கோங்க. எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து லைன் போடுறதுக்கு, வரைகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பயன்படும். அதனால தான் மார்க்கிங் சாக் பீஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால இது வந்து எல்லா கலர்ஸுமே வாங்கிக்கங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மர ஸ்கேல் வந்து கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும். நம்ம வந்து துணியில் வந்து அளந்து கட் பண்ண பொழுது இப்படி ஸ்கேலை வச்சு லைன் போடும் பொழுது கண்டிப்பாக வந்து மர ஸ்கேல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் வந்து ஒரு ஸ்கேல் வாங்கிக்கங்க. நமக்கு சுடிதாருக்கு லைன் போடுறதா இருக்கட்டும், ப்ளவுஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஸ்கேல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த இது நீங்கள் வாங்கிக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கேவ் ஸ்கேல். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு, வளைவு சரியாக வரலை அப்படின்னா இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வந்து வளைவு வந்து போட்டுக்கலாம். அது மட்டுமல்ல, நம்ம நெக்குக்கு வேறு கழுத்து மாடல் வரைகிறதுக்குமே இந்த ஸ்கேல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால இந்த ஸ்கேல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 30 அந்த ரேட்டில் இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, வரைகிறதுக்கு, வளைவு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கிக்கங்க.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹெட் பின். இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தேவைப்படும் குண்டூசி. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெட் பின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸா இருக்கும். நம்ம வந்து துணியில வந்து கட் பண்றதா இருக்கட்டும், இந்த பின்னை யூஸ் பண்ணி இதுல வந்து நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம தைக்கும் பொழுதுமே ஒரு நெக் டிசைன் வந்து தைக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம எல்லா சைடுமே பின் பண்ணிட்டு நம்ம தைச்சோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். கட் பண்றதுக்காக இருக்கட்டும், தைக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த குண்டூசி வந்து நம்மளுக்கு வந்து மெயினா தேவைப்படும். பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா உள்ளது இந்த குண்டூசி. கண்டிப்பா இது வந்து வாங்கிக்கங்க. இது இப்படியே நம்மளுக்கு வந்து கிடைக்குது, வாங்கிக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கிளாத் கட் பண்றதுக்கு தேவையான சிசர்ஸ். இது வந்து கண்டிப்பா வந்து இந்த 4மே நம்மளுக்கு வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேப்பர் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுல பேப்பருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. துணிக்குமே யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்றதுக்கு வராது. அதனால பேப்பர் யூஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த சிசர் வந்து பிளாஸ்டிக் கைப்பிடி போட்டது. இந்த பாருங்க, இது போல பிளாஸ்டிக் உள்ள சிசர் வந்து வாங்கிக்கங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 70 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் 100 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த சிசர் வந்து பேப்பர் கட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சிசர் பார்த்தீங்கன்னா இரும்பு கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத் வந்து கட் பண்றதுக்கு கிளாத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பேப்பருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பேப்பருக்கு வந்து இதை மட்டும் யூஸ் பண்ணணும். கிளாத் கட் பண்றதுக்கு இந்த வகை கத்திரிக்கோல் மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த சிசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட் வந்து கட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எட்ஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து த்ரெட் கட் பண்ணுறதுக்கு இந்த வகை சிசரை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா சீம் ரிப்பர். அப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். அதனால இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கங்க. நம்ம பிகினர்ஸாக இருக்கும் பொழுது தைக்கும் பொழுதும் நிறைய பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கங்க. அடுத்ததா என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா மிஷின் ஊசி. இது மிஷின் ஊசி கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இது வந்து ஒரு பாக்கெட்டாவே வாங்கிக்கங்க. இந்த கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கிங் மிஷினோட நீடில்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஊசி. இது வந்து கண்டிப்பா நீங்க ஒரு பாக்கெட்டே வாங்கிக்கங்க. இது ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 47 ரூபாய், அதாவது 50 ரூபா வந்துடும். இது வந்து நீங்க அப்படியே வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உடைய நம்ம வந்து வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த பிராண்டட் வாங்குங்க, வேற பிராண்டட் வாங்காதீங்க. கிங் நீடில்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். அதனால இந்த இதுவே வாங்கிக்கங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பிராண்டட் தான், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி கவர்ல தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது மிஷின் ஊசியிலே நம்ம வந்து எந்த நம்பர் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 16ஆம் நம்பர் வந்து வாங்கிக்கணும். ஒன் சைடு உருண்டையாகவும் இன்னொரு சைடு வந்து சப்பட்டையாகவும் இருக்கும். அந்த மிஷின் வந்து அந்த ஊசி வந்து நம்ம வாங்கிக்கணும். பெரிய மிஷினாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 16ஆம் நம்பர்லேயே உருண்டை ஊசி வாங்கிக்கணும், ஓகேங்களா. இது சின்ன மிஷினுக்கு வந்து ஒன் சைடு உருண்டையாகவும் இன்னொரு சைடு சப்பட்டையாகவும் இருக்கும். 16ஆம் நம்பர் தான் நம்மளுக்கு வந்து சரியான அளவு. அந்த வகை ஊசியவே நீங்கள் வந்து வாங்கிக்கங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஊசி. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல் பிரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பெரிய ஊசி வந்து தேவைப்படும். சீம் ரிப்பர் வந்து இல்லை அப்படின்னா நம்ம இந்த பெரிய ஊசியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெம்மிங் ஊசி. ஹெம்மிங் ஊசி வந்து பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 ரூபாய் தான். இதுல வந்து நம்ம சைஸ் வந்து 6, 7, 2 வச்சுக்கலாம். 2 சைஸ்ல எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டே நீங்க வந்து வாங்கிக்கங்க. இது ஹோல் பார்த்தீங்கன்னா அடியில வந்து பெருசா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து நூல் வந்து கோர்க்க முடியும். சின்ன ஹோல் வந்து வாங்கக்கூடாது. ஹோல் மட்டும் பெருசா இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஊசியில எட்ஜில் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. இதுல வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சட்டுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட சின்ன சின்ன ஃப்ராக் இதுக எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க, சின்ன பாக்கெட் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த வகை பிராண்டட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தனித்தனியாக வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ் அப்புறம் பெட்டிக்கோட்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஹூக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து ஒரு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லூப் வந்து தேவைப்படும். லூப் வந்து நம்ம வந்து நூல்லே நம்ம வைப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸு பெட்டிக்கோட்டு எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம தைக்கலாம். இந்த இது கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பாபின் கேஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதில் வந்து 2 3 வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா இதனால கூட நம்மளுக்கு வந்து நூல் வந்து சரியாக விழுகாது. அதனால ஒரு 3 கேஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பாபின் வந்து நம்ம வந்து இதில் தான் நூல் வந்து நம்ம சுற்றி நம்ம தைப்போம். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸே 2 ரூபாய் தான், 10 ரூபாய்க்கு 5ன்னு கொடுப்பாங்க. ஒரு சில கடைகளில் ஒவ்வொரு ரூபாயின்னு கூட இருக்கும். அதனால் இதில் கொஞ்சம் நிறையா வந்து வாங்கிக்கோங்க. நிறையா கலராக நூல் சுற்றுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூல் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். மெயினாக வந்து புதுசாக பழகுறவங்களுக்கு ஒயிட் பிளாக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து 2 நூல் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். அது போக உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து இது போல் நம்மளுக்கு வந்து வாங்கி வச்சுக்கலாம், மிஷின் நூல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாபின் விண்டர் நூல் சுற்றுறதுக்கு இந்த இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இதில் வந்து மாட்டி இதில் சுற்றும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன மிஷினுக்கு நூல் விண்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நண்டுக்கால் வந்து தேவைப்படும், சிங்கிள் ஃபுட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது, லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேறு எதுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து தேவைப்படும். இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு 2 இது இருக்குது. அதனால் இது வாங்கிக்கோங்க. இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கிக்கோங்க. இது அடிக்கடி தேஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வேஸ்ட் ஆயிடும். அதனால தான் ஒவ்வொன்றிலையுமே 2 நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சின்னது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர். இது சின்னது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபின் கேஸில் தையல் வந்து சரியாக விழுகலை அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும். பெரிய சைஸ் வந்து இதுவும் எதுக்காக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூலாம் கலட்டுறதுக்கு இந்த பெரியது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே மொத்தமாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு கிளாஸாக போகும் பொழுது எது மெயினாக தேவைப்படுமோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம். எல்லாமே வாங்குறாந்தாலுமே கூட நான் காமிச்ச எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இல்லை வாங்க முடியாது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னு நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம், வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக பேசிக் டெய்லரிங் கிளாஸ்க்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.